அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். சாய்ஸ் அகாடமி மூலயமா மறுபடியும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்பவே சந்தோஷம். இப்போ இந்த லைவ் டெஸ்ட்டில் நம்ம பர்சன்டேஜ் சதவீதம் இந்த டாப்பிக்கான டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே தான் இந்த பர்சன்டேஜ் டாபிக். ஃபஸ்ட்டு டேயில் கன்வர்ஷன் கான்செப்டில் வரக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின்லேருந்து ரொம்ப ஓரளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் நம்ம பார்ப்போம். ஆனால் எல்லா கொஸ்டின்லையுமே நம்ம கவனமாக தான் அதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ லைவ்க்கு வந்திருக்கவங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். பேப்பர் பென் எல்லாம் எடுத்து ரெடியாக இருங்க. ஸோ இப்போ நீங்கள் லைவ் டெஸ்ட்டுன்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 20 கொஸ்டினுமே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். அண்டு ஃபைனலாக அதற்கான மார்க் நீங்கள் 20க்கு எவ்வளோ எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் இங்கே லைவில் நீங்கள் என்ட்ரி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ லைவில் இருக்கவங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். லிங்க்லாம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். பேப்பர் பென் எடுத்து ரெடியாக இருங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டினில் இருந்து பர்சன்டேஜ் இப்போவுமே கொஸ்டின் கேட்குறாங்க. அது குரூப் 4லேருந்தும் சரி, குரூப் 1 கொஸ்டினாக இருந்தாலும் சரி, பர்சன்டேஜ்லேருந்து ஈஸியான கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஒரு பின்ன வேல்யூலேருந்து பர்சன்டேஜாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஓகே, 72/90 இதை இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்று அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளானதாக, ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். பின்ன வேல்யூலேருந்து சதவீதம் மாற்றுங்கன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு அந்த பின்ன வேல்யூவில் 100 × 100 போட்டாவே போதும். போட்டு சிம்பிளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு சிம்பிளை பண்ணுறது மட்டும்தான் ஆன்சர். 1 பை 1 பண்ணுறீங்க. வெரி குட். இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துலாமா? ஸோ இதற்கான ஆன்சர் பாருங்கள். ஜஸ்ட்டு 72/90 இதை நம்ம என்ன பண்ணுறோம்? 100ஆல் தான் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். பர்சன்டேஜ்னு கேட்டால் 100ஆல் மல்டிபிள் பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணால் ஸோ இந்த 0 அடிச்சிடலாம். 9 8 72. அப்போ 8 × 10 80. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். வெரி குட். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு மாடல்லேருந்தும் அடுத்தடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம். குயிக்காக நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 2 என்ன? 4.7 இதோட சதவீத வடிவம். அதாவது இதுக்கு முன்னாடி பின்ன வேல்யூ பார்த்தோம். இப்போ டெசிமல் வேல்யூ. டெசிமலை பர்சன்டேஜாக மாற்றுறது தான் என்ன? ஸோ நான் பேசிக் கொஸ்டின்லேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுவுமே டிஎன்பிசியில் இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 4.7 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒரு பின்னமாக மாற்றிக்கணும். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் கேட்டனால × 100 போடணும். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? ரொம்ப சிம்பிளானதான். ஆன்சர் பார்க்கலாமா? வெரி குட். பாருங்கள், இதற்கான ஆன்சர் பாருங்கள். ஒரு 4.7ன்னு இருக்கிறத ஜஸ்ட்டு டெசிமல் வேல்யூ என்ன பண்ணுறோம்? ஒரு பின்ன வேல்யூவாக மாற்றிக்கணும். 47/10ன்னு எப்போ போல் பர்சன்டேஜ் கேட்டனால × 100. ஸோ சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ அழகாக 47 × 10ன்னு கிடைக்கும். 470. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3. இப்போ இதே டெசிமல் கான்செப்ட் தான் பர்சன்டேஜாக மாற்றணும். நீங்கள் 0.005 பின்னமாக மாற்றிட்டு × 100. அவ்வளோதான். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சில பேர் என்னென்னா இந்த மாதிரி நிறையா டெசிமல் பாயிண்ட்டு இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே கொஞ்சம் ஸ்டக் ஆகிறாங்க. ரொம்ப சிம்பிளானதான். கான்செப்டை புரிஞ்சுக்கணும். டெசிமல் வேல்யூவை பின்னமாக மாற்றிக்கணும். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் கேட்டனால × 100 பண்ணணும். அதான ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்து வந்தோம். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளானதான். இதுக்கெலாம் 5 செகண்டுங்கிறதே அதிகம்தான். ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள், இதற்கான ஆன்சர் பாருங்கள். 0.005 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றிட்டோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை 0 நம்ம கீழே நோட் பண்ணிடுவோம். இப்போ 5/1000 × 100. இப்போ இந்த 0 மட்டும் தான் கேன்சல் பண்ண போகிறோம். அதுக்கடுத்தது என்ன? 5/10ன்னு கிடைக்கும். மறுபடியும் எப்படி நம்ம டெசிமலை பின்னமாக மாற்றணுமோ அடுத்து பின்ன வேல்யூ நம்ம டெசிமலை மாற்ற தெரியணும். அப்போ டிவைடில் ஒரு 0 இருந்துச்சுன்னா என்ன? ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சுருவோம். 0.5% கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ குயிக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். இது லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறபோது ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சர் பார்த்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் தான் பார்ப்பாங்க. அதை தான் எதிர்பார்ப்பாங்க. நான் சின்னதாக குயிக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கன்வர்ஷன் கொடுத்துருவாங்க.
40 பைசா ரூபாயில் கொடுத்துட்டு அதோட சதவீதம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்களா? 40 பைசா என்பது 2 ரூபாய் எத்தனை சதவீதம்? ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ என்ன பண்ணணும்? யூனிட்டை ஈக்குவலாக மாற்றணும். அதாவது இங்கே பைசா அப்படின்னு இருக்குது, இங்கே ரூபாய்னு இருக்குது. எத்தனை ரூபாயில் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை கீழே நோட் பண்ணணும். அவங்க கேட்டிருக்க வேல்யூ 40 பைசா, அதை மேலே நோட் பண்ணணும். சதவீதம் கேட்டனால இன்ட்டு 100. ஸோ ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணலாம். நான் ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி கன்வர்ஷன் கான்செப்டில் நிறையா நாட்கள் கேட்பாங்க. அதே போல் கிலோகிராம், கிராம் இந்த மாதிரி கான்செப்ட் கேட்பாங்க. இது எல்லாமே அடுத்தடுத்தது பார்ப்போம். இதற்கான ஆன்சர் பார்ப்போமா? வெரி குட். 1 by 1 ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். இதற்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ரூபாய் அப்படிங்கிறத பைசா மாற்றுறாங்க. 2 ரூபாய் அப்படிங்கிறது 200 பைசா. அப்போ மொத்த வேல்யூவை கீழே நோட் பண்ணிடுறோம். 200ன்னு இருக்கும். மேலே வந்து அவங்க கேட்டிருக்க 40 பைசா. பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. ஸோ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 20 அப்படின்னு தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வெரி குட். ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்க குயிக்காக நீங்கள் இது மூலமா வந்து ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். 2 ரூபாய் 70 பைசாவில் 15 பைசா எத்தனை சதவீதம்? அப்போ மொத்தத்துக்கு 2 ரூபாயும் 70 பைசாவும் சேர்ந்தது. இந்த இதில் இந்த வேல்யூ கீழே நோட் பண்ணணும். 15 பைசா எத்தனை சதவீதம்? அப்போ 15 மேலே நோட் பண்ணணும். எல்லாமே நம்ம பைசாவை மாற்றிடணும். அதுக்கப்புறம் சிம்ப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளானது. அந்த கன்வர்ஷன் கான்செப்டில் இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இங்கே கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு லைவ் டெஸ்ட்டில் பேசிக்கான கொஸ்டின் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஸோ பேசிக்ஸ்னால ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவுமே யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பார்க்கலாமா? வாங்க ஆன்சர் பார்க்கலாம். இதற்கான ஆன்சர் இப்போ ஃபஸ்ட்டு 2 ரூபாய் 70 பைசா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு 2 ரூபாய்ங்கிறது 200 பைசா, அதோடு சேர்த்து 70 பைசா எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ 270 பைசா. 270 பைசா மேலே நோட் பண்ணிடுறோம். ஓகேவா? இங்கே 270ன்னு வரும். அதே போல் இங்கே 100ன்னு வரும். இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்போது இங்கே அவங்களுக்கு 15/27 × 10ன்னு வந்திருக்கும். இதை சிம்ப்ளை பண்ணால் 50/9 இருக்கும். 50/9 சிம்ப்ளை பண்ணால் 5/9. 50ல் வந்து 9×5 45. அப்போது ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வெரி குட். ஓகே. ஸோ இனிமேல் தான் போக நீங்கள் ஓரளவுக்கு யோசிக்கிற கொஸ்டின்ஸ்லாம் அடுத்தடுத்தது வரும். ஒன்று வேணால் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 6 கவனிங்க. 36 வினாடி என்பது 1 மணியில் எத்தனை சதவீதம்? ஓகே. ஸோ இதை குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிங்க. இங்கே என்ன கான்செப்டில் கேட்டிருக்காங்க? வினாடி, மணி. அப்போ 1 மணியில் எத்தனை வினாடி இருக்குது அப்படிங்கிறத கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் பென் எடுத்து கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாதவங்க கொஸ்டின் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபுல்லாக லைவ் முடிஞ்ச பின்னாடி பொறுமையாக அதுக்கப்புறம் நீங்கள் அதற்கான ஆன்சர் என்ன வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இதனாலே நீங்கள் எதுவும் அப்செட் ஆயிடுவேன்னா எந்த கொஸ்டின் உங்களுக்கு வரலையோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருங்க. அடுத்தது ட்ரை பண்ணணும். இதற்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா? இதற்கான ஆன்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 மணியில் வந்து எத்தனை வினாடி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3600 வினாடி. ஓகே. 1 நிமிஷத்துக்கு 60 வினாடி. 1 மணிக்கு 60 நிமிடம். அப்போ 60 × 60ன்னு பார்த்தோம்னா 3600. ஓகேங்களா? ஸோ இன்ட்டு மேலே 36 நோட் பண்ணிடலாம். அவங்க 36 தானே கேட்டிருந்தாங்க. பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால இன்ட்டு 100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் இந்த 00 கேன்சல் ஆகும். 36 கேன்சல் ஆகிடும். ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் வரும். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். ஒரு நாளில் 3 மணி நேரத்திற்கான சதவீதம் என்ன? அப்போ இங்கே 4 மணியும் கொடுத்துருக்காங்க. ஓகே. இந்த மாதிரி கன்வர்ஷன் கான்செப்ட் வரும். பாருங்கள். ஒரு நாள் அதை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகே. ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. வெரி குட். 1 by 1 ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தப்போ ரைட்டோ என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம்.
ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஒரு நாளுக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம் தானே. ஓகே, அடுத்து சிறிய அளவுங்கிறது மேலே நோட் பண்ணுறோம். 3/24 × 100 சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 1/2 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு 3 அடிச்சு கொடுத்துக்கலாம். ஓகே, 8ன்னு வரும். 100/8ங்கிறதே நீங்கள் சிம்ப்ளை பண்ணுறதுனால சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 8. ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 8 இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பின்ன வேல்யூலேருந்து ஒரு பின்ன வேல்யூ எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. 1/35 என்பது 2/7 எத்தனை சதவீதம்? இதில் நம்மளுக்கு ஒரு மைல்டாக டவுட் வரும். என்ன அப்படின்னா, எது கீழே நோட் பண்ணணும், எது மேலே நோட் பண்ணணும்? எது இல்லைன்னு கேட்டிருக்காங்களோ அதுதான் பெரிய வேல்யூன்னு அர்த்தம். அதில் கீழே நீங்கள் நோட் பண்ணணும். அடுத்து அவங்க கேட்டிருக்கதை மேலே நோட் பண்ணணும். இதுதான் பர்சன்டேஜ் கேட்டனால எப்பயும் என்ன பண்ணுவோம், × 100 போடுவோம். இப்போ 2 பின்னம் வந்திருக்கதை அதை ஒரு சேஞ்சஸ் பண்ணுவோம். டிவைடில் வரக்கூடிய பின்னத்தை மல்டிபிளாக மேலே தலைகளாக நோட் பண்ணிக்கலாம். தலைகளாக நோட் பண்ணி × 100 கூட இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளானது, அதனால தான் நான் ரொம்ப டைம்லாம் நான் கொடுக்கல. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதற்கான ஆன்சரை பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு 1/35 போட்டோம். அடுத்தது 2/7ங்கிறத அதை மல்டிபிளாக நோட் பண்ணும்போது 7/2ன்னு மாற்றியாச்சு. ஸோ இதை சிம்ப்ளை பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டாக சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகே, 1 7 7 35. இங்கேயும் 1 2 52 100 1 5 5 50. அப்போ 10 தான். 10% எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. இது அதற்கான சரியான ஆன்சர். ஸோ சிம்ப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கணும். அது இந்த டிஃப்ரெண்ட் நம்பர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9 கிலோகிராமில் கேட்டிருக்காங்க. 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் எத்தனை சதவீதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே கிலோகிராம் கிலோகிராமை எல்லாமே கிராமாக நம்ம மாற்றிடணும். அப்போது 1 கிலோகிராமுங்கிறது எத்தனை கிராம்? அந்த பாயிண்ட் உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? 1 கிலோகிராம் எத்தனை கிராம்? ஓகேவா? ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. வெரி குட். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ 1 கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். அப்போ 1000 கிராம்ங்கிறத கீழே நோட் பண்ணால் 5 கிராம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை மேலே நோட் பண்ணிடுறோம். இதை சிம்ப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இந்த 2 0 இந்த 2 0 5/10ங்கிறம்போது அதை அடிச்சு கொடுத்தா 1/2. அப்போ 0.5 தானே. ஸோ 0.5 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் மெத்தட்ஸாக தெரிஞ்சவங்க ஆன்சர் கண்டுபிடிச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக நான் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக சொல்லிவிட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் நான் வந்துடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 10 5%க்கும் 3%க்கும் உள்ள விழுக்காடு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே பர்சன்டேஜ் கொடுத்து மறுபடியும் பர்சன்டேஜும் கேட்டிருக்காங்களே. இதுக்கான ஆன்சர் என்ன? கொஞ்சம் லைட்டாக யோசிங்க. பர்சன்டேஜை ஃபஸ்ட்டு பின்னமாக நம்ம மாற்றிக்கலாம். அப்போ 2 பின்னம் கிடைக்கும். 2 பின்னத்தில் அவங்க எதுக்கு எந்த வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதை கீழே மேலே நோட் பண்ணிக்கணும். பர்சன்டேஜ் கேட்டனால × 100 அழகாக சிம்ப்ளை பண்ணலாம். இன்னும் உங்களுக்கு சிம்பிளான ஒரு ஒர்க் அவுட் இருக்குது. நான் சொல்கிறேன் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்கிறேன். ஃபாஸ்ட்டாக இருக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். நான் ஃபஸ்ட் டேங்கிறனால ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இதுலேயும் நீங்கள் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணணும். சின்ன கொஸ்டின் உங்களை யோசிக்க அளவுக்கு இருக்கும். ஓகே, இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? வெரி குட் 1 by 9 ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். ஓகே, இப்போது 5%. ஓகேவா? ஸோ 5%ங்கிறத நம்ம 5/100ன்னு நம்ம நோட் பண்ணிடுவோம். அடுத்து 3% அப்படிங்கிறத 3/100ன்னு நோட் பண்ணுவோம். இப்போ எது கீழே எது நோட் பண்ணலாம்? இப்போது 3%, 5%க்கு 3% விழுக்காடு என்ன? அப்போ 5/100ங்கிறத கீழே நோட் பண்ணோம். இதுக்கு 3/100 எத்தனை சதவீதம்? அப்போது சதவீதம் கேட்டனால × 100. இதுதான் நம்ம பண்ணோம். இப்போ இதை சிம்ப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த வேல்யூ இங்கே சிம்ப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்தது 1 5 25 100. அப்போது 3 × 20 எவ்வளோ வரும்? 60 அப்படிங்கிறது வருமா? ஸோ 60% அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் என்னென்னா எது மேலே எது கீழே போடணும் அப்படிங்கிறது தான். இப்போது 5%க்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க. இந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா?
ஸோ இதில் நீங்கள் இந்த பர்சன்டேஜையுமே நீங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு அழகாக 5/3 × 100 இதவே நீங்கள் சிம்ப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு தேவையான 60% அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நீங்கள் /100 இந்த மாதிரி /100 போட்டு அந்த 100 கேன்சல் பண்ண அவசியம் இல்லை. இங்கே பர்சன்டேஜ் வந்ததுனால இது பர்டிகுலர் இந்த 2% கேட்டனால தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? பாருங்கள், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 11 என்னன்னு பாருங்கள். 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷ்க்கு சமம். அப்போ அதாவது டேஷ் சதவீதத்துக்கு சமம். ஆப்ஷன்லாம் சதவீதம் தானே. ஸோ ஃபாஸ்ட்டாக இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். 250 லிட்டரின் 12% 12% கொடுத்தாவே 12/100ன்னு நம்ம நோட் பண்ணணும். 250ஓட மல்டிபிள் பண்ணணும். அதே போல் 80 அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி இது 80 அப்படின்னா ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சர் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கு ஒரு 10 செகண்ட்ங்கிறதே ரொம்ப அதிகம்தான். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். வெரி குட். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆக்சுவலாக 250 லிட்டரின் 12/100 = 150 லிட்டரின் x/100. ஓகே, x சதவீதம் நம்ம எடுத்துக்கணும். அந்த x/100 என்ன, அந்த எக்ஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். ஓகேவா? எத்தனை சதவீதம் கிடைக்குது பாருங்கள். சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த 100ஓட 250 இப்படிலாம் யோசிக்கலாம் வேணாம். இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 0ஐயும் கேன்சல் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ அடுத்தது 3 அடிச்சு கொடுத்தோம்னா 4 12 5 15. அடுத்து 1 3 3 1 5 5 25. அப்போ 5 × 4 20 தான் எக்ஸோட வேல்யூ. புரிஞ்சுங்களா? ஸோ நீங்கள் அடித்து கொடுக்குற அந்த செலக்ட் பண்ணுற நம்பரில் கூட உங்களுக்கு ஒரு ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கணும். எதை நீங்கள் இங்கிட்டு இருக்க 100 கவனிக்காமல் இங்கேயும் நம்ம அடிச்சுட்டு அடுத்து இங்கேயும் அடிச்சுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பரில் நம்ம ஸ்டக்காக நின்றக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். ஒரு கிராமப்புற பள்ளியில் 500 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். அதில் 370 மாணவர்களுக்கு நீந்த தெரியும் எனில் நீந்த தெரிந்தவர்களின் சதவீதத்தையும் நீந்த தெரியாதவர்களின் சதவீதத்தையும் காண்க. ஸோ இதில் ஒருத்தருக்கு தெரிஞ்சுட்டா போதும். ஃபஸ்ட்டு நீந்த தெரிந்தவர்களோட சதவீதம் கேட்குறாங்களே, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், இன்னொன்று எவ்வளோ வரும் அப்படிங்கிறத 100ஓட மைனஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், 500லேருந்து 370 மைனஸ் பண்ணணும். நீங்கள் 370 எத்தனை சதவீதம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தெரிந்தவங்களோட சதவீதம் தெரியும். அதே இது சின்ன நம்பர் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 500லேருந்து 370 மைனஸ் பண்ணிங்கன்னா அவங்க தான் நீந்த தெரியாதவங்க. அந்த நம்பரோட பர்சன்டேஜ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அது செகண்டில் கொடுத்துருக்க பர்சன்டேஜ். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. இப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ஷன் ஏ வராது சி வராதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா நம்பர் நீந்த தெரிஞ்சவங்க இருக்காங்க. அப்போ பர்சன்டேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீந்த தெரியாதவங்க கம்மியாக இருக்கும். அப்போ பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது ஒரு லாஜிக். ஓகேவா? ஆப்ஷன் பியாக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன் டியாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? பாருங்கள். வெரி குட். இதற்கான ஆன்சர் பாருங்கள். ஒன்று 74%, இன்னொன்று 26%. ஓகே, ஒன்று என்ன 370/500 × 100 சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 74% கிடைக்கும். அப்போ ஒருத்தர் 74% அப்படின்னா இன்னொன்று 100 வரணும் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 26% இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்பர் இப்போ 500ன்னு இருக்கா, 370 அப்படிங்கிறது ஓரளவுக்கு 500க்கு ஒரு ரவுண்டான வேல்யூவாக இருந்தால் 70ன்னு ரவுண்டாக கிடைக்கலாம், 30ன்னு ரவுண்டாக கிடைக்கலாம், அந்த மாதிரி சம்திங். ஆனால் 370 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரவுண்டாக கிடைக்காது. அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஆப்ஷன் பி தான் வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத லாஜிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஸ்பாட்டில் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின் பாருங்கள். 13வது கொஸ்டின், ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு 2 நிமிடத்தில் 35 லிட்டர்லேருந்து 50 லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் என்ன? ஸோ எவ்வளோ அதிகரிச்சிருக்கோ அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இதில் அந்த 2 நிமிஷங்கிறதே தேவையில்லை. 2 நிமிஷங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் அவசியம் இல்லை. 35 லிட்டர்லேருந்து 50 அதிகரிச்சுன்னா எவ்வளோ லிட்டர் அதிகரிச்சிருக்கு அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்.
அடுத்து எதை நீங்கள் டிவையில் நோட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. டிவையில் 50 நோட் பண்ணணுமா 35 நோட் பண்ணணுமா? ஸோ இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஃபாஸ்ட்டாக இதற்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. இதற்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒரு 10 செகண்ட் தான், ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ட்ரை பண்ணுங்கள். இதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? வெரி குட். 1 by 1 ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். ஓகே, இதற்கான ஆன்சரை பாருங்கள். இப்போது கீழே 35 தான் நோட் பண்ணணும். ஏன்னா எதுலேருந்து 35லேருந்து அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ இது தான். ஓகேவா? அதுதான் இங்கே நீங்கள் கீழே நோட் பண்ணணும். எவ்வளோ அதிகச்சு இருக்குது? 15 அதிகச்சு இருக்குது. எப்பயும் போல் பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு 42 6/7 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் டேஷ் சதவீதம். ஓகேவா? இதற்கான ஆன்சர் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன க்ளூ. ஃபஸ்ட்டு 3ஆம் எண்ணை நம்ம 100% எடுத்துக்கணும். 3ஆம் எண்ணை நம்ம என்ன பண்ணணும்? 100% எடுத்துக்கணும். அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2ஆம் எண் என்ன 1ஆம் எண் என்ன எத்தனை சதவீதங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணிடுங்க. இது முதல் எண், இது 2ஆம் எண் அதிகம். ஓகே, முதல் 2 எண்கள் தானே சொல்லிட்டாங்க. அதுக்கேற்ற முதல் எண் என்ன 110, ரெண்டாவது எண் என்ன 125%. இதிலிருந்து அவங்க இந்த 3ஆம் எண்ணை விட்டுட்டு என்ன கேட்டிருக்காங்க? முதல் எண் 2ஆம் எண்ணின் எத்தனை சதவீதம். இப்போ எதை கீழே போடணும், எதை மேலே நோட் பண்ணணும்? இன்ட்டு 100. பாருங்க, ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், முதல் எண் 110, ரெண்டாவது எண் 125. இப்போ 125 2ஆம் எண்ணின் முதல் சதவீதங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது கீழே நம்ம நோட் பண்ணணும் 125, மேலே 110 இன்ட்டு 100. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் என்ன 88. ஓகே, ஸோ சிம்ப்ளை பண்ணுறதுல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 15 கவனிங்க. 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5 உள்ள எண்களின் சதவீதம் என்ன? இதில் 2 ஒர்க்கு. ஃபஸ்ட்டு 1லேருந்து 50க்குள்ளே எத்தனை 0 வரும், எத்தனை 5 வரும், அதுவும் 1ஆம் இலக்கம். இப்போ எக்ஸாம்பிள் 15 அப்படின்னா அந்த 1ஆம் இலக்கத்தில் 5 வருதா? ஸோ இந்த மாதிரி நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் 1லேருந்து 50க்குள்ளே. ஃபஸ்ட்டாக எத்தனை அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எத்தனை நம்பர்ஸ் வருது அதிலேருந்து நீங்கள் நோட் பண்ணணும். டிவையில் என்ன வேல்யூ போடணும், எத்தனை நம்பர் வந்துச்சோ அதை மேலே நோட் பண்ணணும் இன்ட்டு 100. ஸோ ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ சின்ன க்ளூ நான் கொடுக்குறேன். ஸோ அது மூலயமா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ரொம்ப சிம்பிளானதான். இது க்ளூ அப்படிங்கிறதே அவசியம் இல்லை. கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஸ்டார்டிங்கில் 0வில் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 0 அல்லது 5 அப்படின்னு சொன்னால் இங்கே எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? 1லேருந்து 50க்குள்ளே தான். அப்போது 5 நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் 10ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 1ஆம் இலக்கம் 0 வருதுல்ல, அதுக்கப்புறம் 15, 20 இந்த மாதிரி தான் நீங்கள் எடுப்பீங்க. ஓகே, ஸோ மொத்தம் எத்தனை நம்பர்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மொத்தம் 10 நம்பர்ஸ் வருது. ஓகேவா? 10 நம்பர்ஸ் வருது. மொத்தம் இங்கே இருக்கிறது 50 எண்கள். ஏன்னா 1லேருந்து 50 வரையும் சொல்லிட்டாங்களா, அதனால் மொத்தம் இருக்கிறது 50 நோட் பண்ணிடணும். 10 எண்கள் மேலே நோட் பண்ணிடணும் இன்ட்டு 100. ஸோ எப்பயும் போல் அடிச்சு கொடுத்தோம்னா 20% கிடைக்கும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ புரிஞ்சா? ரொம்ப சிம்பிளானதான். கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16. ஏயின் 10% என்பது பியின் 12% சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்துக்கு சமம்? இது சிம்பிளான ஒரு ட்ரிக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கான ட்ரிக்கு நான் பின்னாடி மென்ஷன் பண்ணுறேன். ஏயின் 10% என்பது பியின் 12%. இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஏவோட 10% ஈக்குவல் டு எதுக்கு? பியோட எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல்? 20%க்கு ஈக்குவல். இப்போ அவங்க கேட்டிருக்க கேள்விக்கு ஏற்றாப்படி இதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும். மாடிஃபை பண்ணிவிட்டு ஏவோட 15% எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக அதற்கான ஆன்சர் கண்டுபிடிங்க.
இதுக்கான ஆன்சர் பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளானதான், ரொம்ப சிம்பிளானதான். அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். வெரி குட், வெரி குட். இப்போது இங்கே 15 வரணும், ஏக்கு 15 வரணும். அப்போது ஏ 10% இருந்தால் நம்மளுக்கு கிடைக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ஈக்குவேஷனை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இதுவும் டிவைட் ஆகணும், இதுவும் டிவைட் ஆகணும். அப்போ பாருங்கள், 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஏக்கு 5% வரும், பிக்கு வந்து எத்தனை 10%ன்னு வரும். ஓகேவா? இப்போ தான் இந்த 5%ஐ நம்ம யூஸ் பண்ணி 15ஆக மாற்றலாம். எப்போது இதை நீங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால், அப்போ ஏ வந்து 15%ங்கிறது வந்துடும். பி 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 × 3 30%ன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் சாரி, பின்னு 12% தான், நான் 20 நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா ஓகே. அப்போ இங்கே 12, ஆக்சுவலாக அதை அடித்து கொடுக்கும்போது என்ன வரும், 6 அப்படின்னு வருமா? அப்போ 6 3 18. ஓகே, ஸோ 18%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே, ஸோ அந்த இடத்துல நான் 12க்கு பதிலாக 20 நோட் பண்ணிட்டேன், இது தப்பு. ஓகே, ஸோ கொஸ்டின் கரெக்டாக நோட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகே, ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. ஒரு ரேஷியோவில் இருந்து அதை இப்போ சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6:4:10 அதை வீதமாக மாற்றுங்க, அதாவது இந்த வீதத்தை சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ வீதத்தோட கூடுதலும் சதவீதம் 100%க்கு ஈக்குவல். வீதத்தோட கூடுதல் வந்து 100%க்கு ஈக்குவல் அப்படின்னா அப்படியே தனித்தனியாக 6க்கு எவ்வளவு, 4க்கு எவ்வளோ சதவீதம், 10க்கு எவ்வளோ சதவீதங்கிறத அழகாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் பார்க்கலாமா? வெரி குட், 1 by 1 ஆன்சர் பண்ணுறீங்க. ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ கூடுதல் என்ன வரும், 20% வருமா? 20% வேலை தான் அந்த 100%. இதில் இருந்து ஓகே, அதாவது 6 + 4 + 10 20% இல்லை 20. ஓகேவா? ஸோ அந்த 20 இதில் இருந்து நீங்கள் 6/20 × 100% போட்டால் 30ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே போல் 4/20 மொத்தம் 6:4:10 தானே. முதல் வேலைக்கும் 6/20, ரெண்டாவது வேலைக்கு 4/20, மூணாவது வேலைக்கு 10/20ங்கிற நோட் பண்ணிடணும். ஓகே, இன்ட்டு 100 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 30:20:50 அப்படிங்கிற கிடைக்கும். ஓகேவா? இதில் நம்மளுக்கு ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆன்சரே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாமலே ஆப்ஷனில் இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பாருங்கள், எப்போயுமே பர்சன்டேஜோட மொத்த கூடுதல் 100ன்னு மட்டும்தான் இருக்கணும். ஆனால் ஆப்ஷன் ஏவை கவனிங்க, 60 + 40 இதுவே 100 வந்துருச்சு, ஒரு தனி, அப்போ மொத்தத்துக்கு 200 வந்திருக்கு. அப்போ இந்த ஆப்ஷனே வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இங்கே பாருங்கள், 100ன்னு வரணும், 6 + 4 + 10 இதவே சதவீதமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது ஒன்று. இப்போ தான் நீங்கள் இந்த ஆப்ஷன் ஏவா பியா அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது கொடுத்துருக்க நம்பரில் 6 4 10ன்னு இருக்கா. ஸோ லாஸ்ட்டில் இருக்க நம்பர் பெரிய வேல்யூ, அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் லாஸ்ட்டில் வரக்கூடிய ஆப்ஷன் பெருசாக வரணும். அப்போது ஆப்ஷன் சி மட்டும்தான் அதுக்கு, ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். பாருங்கள், ஒர்க் அவுட்டே பண்ணாமல் கொடுத்துருக்க ஆப்ஷனே இதுதான் லாஜிக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக்லாம் உங்களுக்கு நல்லா மைண்டில் வரும். ஸோ இந்த ட்ரிக்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. அதே போல் கமெண்ட்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகே, பாருங்கள் 30:20:50. அப்போது 6 வந்து இந்த 4 பெருசு, அதனால் கொஞ்சம் 30ன்னு நோட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 4 இதை விட சின்னது, அப்போ அதை விட 30 குறைவு. 10 வந்து இதை விட எல்லாத்தையும் விட பெருசு, அப்போ பெரிய பர்சன்டேஜ் நோட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக லாஜிக், ஒர்க் அவுட் பண்ணாமலே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 18. ஸோ இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மொதல் ஆப்ஷனுக்கு மட்டும் கொடுத்துருக்க வேல்யூவில் வந்து ஏறு வரிசை அமைக்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. மொதல் ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் ஒவ்வொன்றிலும் எத்தனை வேல்யூ வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அந்த வேல்யூ ஆர்டராக இருக்கா அப்படிங்கிற பார்க்கணும், அதுக்கு ஏற்றாப்படி ஆர்டரை மாற்றணும். இதுதான். ஓகே, ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 8ல் 25% எவ்வளவு, 6ல் 40% என்ன, 9 30% என்ன, 15ல் 20% என்ன. ரொம்ப சிம்பிளானதை நீங்கள் 10% கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன், 1% கான்செப்ட் சொல்லியிருக்கேன், 25%னால் கொடுத்துருக்க நம்பரை என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக அதுக்கான ஆன்சர் பண்ணுவோம். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஓகே, இதற்கான ஆன்சர் பார்த்துலாமா?
குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். வெரி குட் ஒன் பை ஆன்சர் பண்ணுறீங்க. வெரி குட். ஓகே. ஸோ அப்போது இதில் 8ல் 25% என்ன? 2. ஓகே. ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளானதா. 25% அப்படின்னா 100/4 அப்படிங்கிறது தான் நம்ம 25 சொல்லுவோம். அப்போ கொடுத்துருக்க நம்பர் 4 டிவைட் பண்ணுங்கள், 2ன்னு கிடச்சிரும். அதே 6ல் 40% அப்படின்னா நீங்கள் 6 10%ங்கிறது 0.6. இதை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 40%. அப்போ 2.4 கிடைக்கும். 6 2.4. அதே போல் 9 27 2.7. அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 15ல் 20%னா 15ல் 10% 1.5. அதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு கிடைக்கும். அது அப்போ கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏவே நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆர்டராக தான் இருந்திருக்கும். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19. அவ்வளோதான், லாஸ்ட் கொஸ்டின். ஒன்று தான் மட்டும்தான் இருக்குது. 5ன் 10% மற்றும் 10ன் 5% ஆகியவற்றின் கூடுதல் என்ன? ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான், ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 5ன் 10% என்ன? ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிடலாம், 0.5. 10ன் 5% என்ன? ஸோ 10ஓட 10%ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் பாதி தான். ரொம்ப சிம்பிளான மனக்கணக்காகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் வீடியோஸ்லாம் கொடுக்கும்போது பர்சன்டேஜில் அந்த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறது நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. இதற்கான ஆன்சர் பார்ப்போமா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரும். என்ன அப்படின்னா 5ஓட 10%ங்கிறது 0.5. ஓகேவா? அதே போல் 10ன் 5% என்னென்னா 10ஓட 10%ங்கிறது ஒரே ஒரு டிஜிட் முன்னாடி வைக்கணும், 1.0ன்னு வரும். அதில் பாதி தானே. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1ல் பாதிங்கிறது 0.5 தானே. ஸோ அப்போ இதுவும் 0.5 தான். ரெண்டுமே கூட்டினா 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியானது தான். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும் ஒய்யின் 25 எனில் எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். ஃபாஸ்ட் அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க. எக்ஸின் ஒய் சதவீதம் 50 எனவும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டெப் நான் சொல்லிடுறேன். எக்ஸோட ஒய் சதவீதம் கொடுத்தனால y/100, இதோட வேல்யூ 50ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஒய்யின் இசட் சதவீதம், அப்போ ஒய்யோட இசட் சதவீதம் 25 மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு ஏதோ ஒரு வேல்யூ ஈக்குவலாக வச்சுக்கணும். 2 ஈக்குவேஷன்லையுமே லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ ஈக்குவலாக வச்சுக்கணும். ஈக்குவலாக வச்சிங்க அப்படின்னாவே அதை 2 ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உள்ள தொடர்பு தெரிஞ்சிடும். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானதான். பாதி நான் சொல்லிட்டேன், குயிக்காக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடலாமா? இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஜஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சைடு லெஃப்ட் சைடு ஈக்குவலாக மாற்றணும் அப்படின்னா y/100 = 50/xன்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதே லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்கும், y/100ன்னு 25/zன்னு இருக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணியிருப்பாங்க. அதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 2/x = 1/zன்னு இருக்கும். இப்போ இதில் இருந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன், ஒன்று x = 2zன்னு இருக்கலாம், அல்லது 2z = xன்னு இருக்கலாம். இதில் ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க? x = 2z இதுதான் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். வெரி குட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லைவ் டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணிடலாம். அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது இந்த பேசிக்கான கொஸ்டின் தான். 20க்கு அட்லீஸ்ட் நீங்கள் 18 அபோவ் எடுத்திருக்கீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு ப்ராக்டிஸில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அது கீழே கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சிம்பிளான கொஸ்டினில் நீங்கள் கவனம் செலுத்திருக்கீங்க அப்படிங்கிறது அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ 20 out of 20 எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு லைவ் டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.